வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலை எழுந்தவுடன் கணக்கு 80வது நாளுக்கான விடைகளை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு ஈவினிங் டிஎன்பிஎஸ்சிலிருந்து எதிர்வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் விட்டுட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்க சென்டர் எது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டே வராங்க இல்லையா? எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுறது, டேட் சொல்கிறது, ஹால் டிக்கெட் விடுறது, சிலபஸை அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையுமே டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய சைட்லேருந்து கரெக்டாக அவங்க வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. அப்போ அதே தான் நாமளும் பண்ணணும். நம்ம வேலை அப்படிங்கிறது படிக்கிறது, கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது, குறிப்பாக மேத்ஸ் சம்ஸை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக போட்டு பார்க்குறது. அந்த வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும் இல்லையா? இருக்கக்கூடிய இந்த 10-12 நாட்களை முழுசாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் உங்களால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, இன்னும் சிலருக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எனது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்க. ஏன்னா அவங்களாமும் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா குரூப் 4க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஏன்னா இதுக்கு 10th குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதால. அப்போது இதில் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களையே ஏறக்குறைய பாதி பேருக்கு மேலே கையில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று குரூப் 4, இன்னொன்று செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம். இதில் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறது, அதில் எழுதுறேன்னு இதில் விட்டுறது, இல்லை என்கிட்ட ஒரு ஆப்ஷன் தானே இருக்குது, இந்த மாதிரியான குழப்பமெல்லாம் எதுவுமே இருக்காதிங்க. கையில் என்ன ஆப்ஷன் இருக்கோ, 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் 2த்துலேயே அடிக்கணும். இருக்கிற ஒரு ஆப்ஷனில் இருக்குது எனக்கு குரூப் 4 மட்டும்தான் சார் இருக்குது அப்படின்னா அதில் டாப்பில் வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எய்ம் அப்படிங்கிறது வெறும் பாஸ் பண்ணுறது கிடையாது. லாஸ்ட்டு இடத்துல வந்துட்டு கிடைக்குமா கிடைக்காதா, கட் ஆஃபில் வருவோமா மாட்டோமான்னு எய்ம் பண்ணுறது பார்க்கறது கிடையாது. மேத்ஸில் அடிச்சிங்கன்னா தான் உங்களை டாப் லெவலில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு. ஏன்னா குரூப் 4ஓ இல்லை செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமையோ பொறுத்த வரைக்கும் உங்களோட பாஸ் மார்க்குக்கான டிசைடிங் ஃபேக்டராக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மேத்ஸ் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கிறது. நீங்களும் உங்களுடைய உழைப்பை அதுக்காக தான் இவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க. நிச்சயமாக இந்த 15-20 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்த கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இதை நல்லா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ரொம்பவே எளிமையாக பாஸ் பண்ணுருவீங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க 80வது நாளுக்கான விடைகளை பார்க்கலாம். 396வது கேள்வி பாருங்கள். ஒரு உலோக உருளை 20 சென்டிமீட்டர் உயரமும் 15 சென்டிமீட்டர் ஆரமும் உடையது. அதனை உருக்கி 1.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோளங்களாக செய்தால் எத்தனை கோளங்களை உருவாக்க முடியும்? ஏற்கனவே நம்ம கனளவு டாப்பிக்கில் சொல்லும்போதே சொல்லியிருக்கோம். எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னாலே என்ன பண்ணணும் அப்படின்னா 2தோட கனளவையும் வகுக்கணும். முப்பரிமாண வடிவங்கள் வரும்பொழுது. இதுவே இருபரிமாண வடிவங்களாக இருந்துச்சுன்னா 2தோட பரப்பளவையும் வகுக்கணும். கரெக்டாக? இங்கே என்னென்ன வடிவம் சொல்லியிருக்காங்க? மேலே சொல்லியிருக்கிறது உருளை, அடுத்ததாக சொல்லியிருக்கிறது கோளம். அப்போ உருளையினுடைய கனளவுக்கான ஃபார்முலா πr²h. கோளத்தினுடைய கனளவுக்கான ஃபார்முலா 4/3 πr3. கரெக்டாக? ரெண்டுத்துலேயும் எது கேன்சல் ஆகிடும்னா பை கேன்சல் ஆகிடும். ஆர் கேன்சல் ஆகாது, ஏன்னா இங்கே ஆரம் வேறு இங்கே ஆரம் வேறு. மேலே பாருங்கள் உருளையினுடைய ஆரம் 20 சென்டிமீட்டர் உயரம் கொடுத்துருக்காங்க, ஆரம் 15 சென்டிமீட்டர். அப்போ r² அப்படிங்கிறதால 15 × 15 இன்ட்டு h உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 / 4/3. அப்போ 4/3 இன்ட்டு r3. இங்கே r3க்கு நான் ஒரு சின்ன வேலை செய்கிறேன் பாருங்கள். 1.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக கோலத்துக்கு. நான் 1.5 அப்படியே பாயிண்டில் வைக்கிறேன்னா போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த 1.5 நான் 3/2ன்னு மாற்றிக்கிறேன். மாற்றலாமான்னு பாருங்கள். 3/2, 3ல் பாதி 1.5 தானே, அதனால் நான் 3/2ன்னு மாற்றிக்கிறேன். இல்லை இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், இப்படி டக்குன்னு நீங்கள் 3/2 நீங்கள் மாற்றிட்டீங்க, எனக்கு புரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, 1.5 புள்ளி இல்லாமல் எழுதிடுங்க. எப்படி? 15ன்ட்டு. இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதால கீழே என்ன போட்டுக்கலாம்னா 10ன்னு போட்டுக்கலாம். புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் 100ன்னு போட்டுக்கலாம். புள்ளி எடுத்து எழுதிட்டு இந்த மாதிரி கீழே 10ஓ 100ஓ என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ கேன்சல் பண்ணி பாருங்கள். 2 10, 3 5 3/2 வந்துருதா? அதுதான் நான் உங்களுக்கு டக்குன்னு எப்படி சொன்னேன்னா 3ல் பாதி 3/2ன்னு சொன்னேன். நீங்கள் இல்லை 1.5ன்னு வச்சு போகிறதுனாலும் போடலாம். நான் அப்படியே போட்டுறேன் சார், இது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை விட அது உங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் இதுதான் உங்களுக்கு எளிமையான வழி. எங்கே பாயிண்ட் வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி மாற்றிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ நான் ஆர் என்னென்னு எழுதிக்கிறேன்னா 3/2 r3ன்னு இருக்கிறதால 3 வாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா 3/2ன்னு எழுதணும். கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். 3 3 கேன்சல் ஆகிடும். 1 2 2 2 4 மறுபடியும் 1 2 2 1 2 2 கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள். 1 3 3 I 3 15 1 3 3 I 3 15. அப்போ மேலே 5 × 5 × 20. கீழே இருக்கிற இந்த 2 மேலே போயிடும். கரெக்டாக? ஏன்னா வகுத்தல் இருக்குது. அப்போ 5 25 25 × 20 500ன்னு வந்துடும். இந்த கீழே இருக்கிற 2 மேலே போகுதுன்றதால பெருக்கல் 2 500 2ஐயும் பெருக்கணுன்னா 1000. அப்போ மொத்தமாக எத்தனை கோலங்களை உருவாக்க முடியும் அப்படின்னா 1000 கோலங்களை உருவாக்க முடியும். ரொம்ப சின்ன வேலை தான்.
இந்த பாயிண்ட்லாம் இருக்கிறதால எப்படி மாற்றுறதுன்னு சொல்கிறேன். இந்த பாயிண்ட்டை மாற்றினது அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த கொஷனுக்கு மட்டும் கிடையாது. எந்த ஒரு கொஷனுக்கு வந்தாலும் நீங்கள் இந்த ஐடியாவை யூஸ் பண்ண முடியும். சரியா? 397 பாருங்கள். ஒரு தேநீர் விருந்தில் 12 பேர் கலந்து கொண்டனர். இவர்களில் ஒவ்வொரு இருவரும் கைகுலுக்கினால் அந்த விருந்தில் உண்டான கைகுலுக்கல்களின் எண்ணிக்கை என்ன? மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 12 பேர். இதில் ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி கைகுலுக்கிறாங்க, மொத்தம் எத்தனை பேருக்கு எத்தனை கைகுலுக்குகள் நிகழ்ந்திருக்கும்னு கேட்குறாங்கன்னா, அதில் கலந்துக்கிட்ட ஆளுகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ? 12 இன்ட்டு அதுக்கு முன்னாடி நம்பர். எப்படி? கலந்துக்கிட்டவங்களுடைய எண்ணிக்கை இன்ட்டு அதுக்கு முன்னாடி நம்பர் டிவைடட் பை 2. இவ்வளோ தான். அப்போ 1 2 2 6 2 12, 6ஐயும் 11ஐயும் பெருக்கணும்னா 66. அப்போ அங்கே மொத்தம் எத்தனை கைகுலுக்கள் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னா 66 கைகுலுக்கல்கள் நிகழ்ந்திருக்கும். நம்ம புரிஞ்சிச்சா? இவ்வளோ தான் ஆன்சர். அடுத்ததாக பாருங்கள் 398. 40% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 25% ஆஃப் 80. எக்ஸின் மதிப்பு என்ன? ஆஃப்னாலும் இன்ட்டுனாலும் அது ஒரே அர்த்தம் தான். அப்போ 40%ங்கிறதால 40/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 25% அப்படிங்கிறதால 25/100 இன்ட்டு 80. பாருங்கள், பையில் 100 100 கேன்சல் ஆகிடும், 0 0 கேன்சல் ஆகிடும், ஒரு நாள் 4 ஈர்னாங்க 8. மீதி இந்த பக்கம் இருக்கிறது 25 இன்ட்டு 2, 25 2ஐயும் பெருக்குனா 50. இந்த பக்கம் இருக்கிறது எக்ஸு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50. ஆப்ஷன் ஏ கரெக்டாக. அடுத்ததாக கேள்வி எண் 399. ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டியில் 6 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறுகிறது. அந்த தொகை 4 மடங்காக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. 6 வருஷத்தில் எத்தனை மடங்காக மாறுது அப்படின்னா 2 மடங்காக மாறுது. கரெக்டாக? 4 மடங்காக மாறணும்னு சொல்லியிருக்காங்க. 4 மடங்கு. இங்கே பேஸ் என்ன இருந்துச்சு? இங்கே 2 கொடுத்துருக்காங்களா? முதல்ல 2 மடங்கு, இப்போ 4 மடங்கு. இந்த 4 இங்கே சொன்னாங்கல்ல, அதோட பவராக வர மாதிரி மாற்றிக்கோங்க. எப்படி? 2ஓட பவர் 2ன்னு எழுதலாம். கரெக்டாக? இப்போ இந்த பவரில் இருக்கிற நம்பரையும் ஏற்கனவே அவங்க சொன்ன ஆண்டையும் பெருக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. பாருங்கள், 6ஐயும் 2ஐயும் பெருக்கணுன்னா 6 2 12. ஸோ ஆப்ஷன் ஏ. நம்ம புரியுதா? இதே மாதிரி தனி வட்டியில் வந்துச்சுன்னா அதுலேருந்து 1 மைனஸ் பண்ண சொல்லியிருப்போம் நம்ம அங்கே. சரிங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பவராக மாற்றணும். இங்கே எத்தனை முதல்ல மடங்கு சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அதை கீழே கொடுக்கறதும் அதோடைய பவரில் மாற்றுறது மாதிரி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ இங்கே 2 மடங்குன்னு சொல்லிட்டு கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் கீழே 5 மடங்கு 6 மடங்குலாம் கொடுக்க மாட்டாங்க. மேலே 2 மடங்குன்னு சொல்கிறாங்கன்னா கீழே 4 மடங்கு 8 மடங்கு 16 மடங்கு அது மாதிரி 2ஓட பவராக எழுதுறது மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ பவரில் மாற்றிட்டு அந்த பவரில் இருக்கிற நம்பரையும் முதல்ல சொன்ன ஆண்டுகளையும் பெருக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. சரிங்களாமா? அடுத்ததாக கேள்வி எண் 400. ஒருவர் கேமராவை ரூபாய் 850க்கு விற்கும் பொழுது 15% நஷ்டம் அடைகிறார். அவர் 12% லாபம் அடைவதற்கு கேமராவை எவ்வளவு ரூபாய்க்கு விற்க வேண்டும்? நம்ம இது ஏற்கனவே நம்ம சதவீத டாப்பிக்கில் சொன்னது தான். இங்கே பாருங்கள், 15% நஷ்டம். அப்போ நான் சாதாரணமாக அடக்க விலை அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 100%. இங்கே 15% நஷ்டன்றதால 15 மைனஸ் பண்ணிடணும். அப்போ 85%. நஷ்டம்னா மைனஸ் பண்ணணும், லாபம்னா ப்ளஸ் பண்ணணும். அப்போ 85%ங்கிறது தான் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 850. பாருங்கள், இந்த 85 இங்கே வரும்போது வகுத்தலில் வந்துடும். கரெக்டாக? அப்போ 850/85 இன்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 12% லாபம். அப்போ லாபம்னா ப்ளஸ் பண்ணணும். 100 கூட 12 ப்ளஸ் பண்ணுறோன்னா 112. பாருங்கள், ஓர் 85 85 பைத்து 85 850. கரெக்டாக? அப்போ 10ஐயும் 112ஐயும் பெருக்கணுன்னா 1120. ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களாமா? ஸோ பாருங்கள், இதோட எத்தனை கொஷின்? 400 கொஷின் முடிஞ்சிருக்கு. 80 நாள் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்ததாக இன்றைக்கான கேள்விகளை பார்க்கலாம். காலை எழுந்தவுடன் கணக்கு 81வது நாளுக்கான வினாக்கள். நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சார் டாபிக் வைஸாக போடுங்க முன்னாடி போட்டது மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இந்த ஒரு 4-5 நாளைக்கு நான் டாபிக் வைஸாகவே போடுறேன். என்ன ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்ட அந்த 10 நாள் படி எல்லாமா கலந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு 5-6 நாளைக்கு நான் டாபிக் வைஸ் ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு 5-5 கொஷின் போட்டுட்டு கூட அதுக்கப்புறமா நிச்சயமாக உங்களுக்கு கலந்து தான் போடுவேனே. நீங்கள் இதுக்கப்புறம் எக்ஸாம் நெருங்க அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? ஓகே, இங்கே வருவோம். 401. 4, 6, 8, 12 மற்றும் 16ஆல் வகுப்படும் பொழுது மீதி 2ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது? கேள்வி 402. 989 மற்றும் 1327 ஆகிய எண்களை வகுக்கும் பொழுது முறையே 5 மற்றும் 7ஐ மீதியாக தரக்கூடிய மிகப்பெரிய எண் எது? 403. 2/3 × 3/10 × 5. அந்த டாட் வச்சுருக்கிறதுலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா
இன்ட்டுன்னு அர்த்தம் சரிங்களா. ஏன்னா சில நேரங்களில் அந்த மல்டிப்ளையை கொடுக்குறப்ப இந்த மாதிரி கூட கொடுப்பாங்க சரியா. q ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு 3 இன்ட்டு 7 எனில் p மற்றும் qவின் மீ போ வா HCF என்ன. அடுத்ததாக கேள்வி எண் 404. 5, 6, 7 மற்றும் 8ஆல் வகுக்கும் பொழுது மீதி 3ஐயும் 9ஆல் வகுக்கும் பொழுது எவ்வகை மீதியையும் தராத மிகச்சிறிய எண் எது. கேள்வி எண் 405. 3, 4, 5, 6, 7 மற்றும் 8ஆல் மிகச் சரியாக வகுபடக்கூடிய 10,000த்திற்கு மிக அருகில் உள்ள எண் எது. இந்த 5 கொஷினுமே எந்த டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா LCM HCFஐ பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா. இந்த 5 கேள்விகளுக்கான விடைகளை கீழே சொல்லுங்கள். நாளைக்கு நான் இதுக்கு உங்களுக்கான ஆன்சர்ஸ் சொல்கிறேன். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒழுங்காக உட்காந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இந்த குரூப் 4ல் கண்டிப்பாக நம்ம அடிக்கிறோம் சரியா. தேங்க்யூ.